2012 ஆண்டு 2ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்தேன். அந்த 2ஆம் ஆண்டு இறையியல் குருமடத்திற்கு அருகில் இருக்கின்ற சில கிராமங்களில் இருக்கின்ற சிற்றாலயங்களில் தங்கிக் கொண்டு அந்த மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு நாங்களே உணவினை சமைத்து நாங்களே எங்களுடைய இருப்பிடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சில சகிப்புத்தன்மையோடு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொண்டு அந்த ஆலயங்களிலேயே படுத்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்படியாக பூவிருந்தவல்லி சென்னீர்குப்பம் என்கிற அந்த கிராமத்தில் தங்கிக் கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தோம். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, அந்த இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு குடிகாரர் தினந்தோறும் குடித்துவிட்டு குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டு மனைவியோடு தகராறு செய்து கொண்டு பிள்ளைகளை எல்லாம் போட்டு அடியோ அடி என்று அடித்து துன்புறுத்தி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடித்து அழித்து கொண்டிருந்தார். அவருக்கு பல முறை அவருடைய வாழ்க்கைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு சிறிய விபத்தில் அவர் சிக்குண்டு எப்படியோ உயிர் பிழைத்து கொண்டார். கடுமையான நோய் ஒன்று அவரை தாக்கியது. மருத்துவமனையில் உயிருக்காக அவர் போராடினார். ஆனாலும் அவர் மீண்டு வந்தார். அவருடைய குடும்பத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. பல நெருக்கடி. குறிப்பாக அந்த குழந்தை ஒன்றுக்கு ஒரு மிக பெரும் ஒரு குறைபாடு, இந்த இதய பகுதியில் ஒரு பெரிய குறைபாடு வந்து அந்த குழந்தையை 1 மாத கால அளவு மருத்துவமனையிலேயே சேர்த்து வைத்து மிகுந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு அந்த குடும்பம் உள்ளானது. ஆனால் இந்த மனிதர் ஒருபோதும் குடியை மட்டும் நிறுத்தவில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் குடியை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, நமக்கு தெரியாது. கடவுள் எத்தனையோ முறை அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். 1 முறையும் அவர் திருந்திய பாடு இல்லை. அவர் மனம் மாறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு நாள் அந்த பூவிருந்தவல்லி பெங்களூர் பைபாஸ் இருக்குதில்ல, நன்றாக குடித்து விட்டு அந்த பக்கம் வந்திருக்கிறார். லாரியில் அடிபட்டு அவருடைய உடலானது அப்படியே நசுங்கி போய், நாம் அந்த சாலையில் போகும்போது பார்த்துருப்போம், சில நேரங்களில் அடிபட்டு சின்ன பின்னமாக போயிருக்கிற ஒரு நாயினுடைய உடல் எப்படி இருக்கிறதோ அதுபோல அவருடைய உடல் போயினது. இதை சொல்வதில் நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மனம் மாறுகிறோமா? இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் நான் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்று நற்பலன் தருகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது. பல முறை பல வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக ஏற்றுக்கொண்டு நாம் மனம் மாறுகிறோமா, மனம் திருந்துகிறோமா,
நம் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுகிறோமா? ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்லது அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி பொருட்படுத்தாமல் மனம் போன போக்கிலே எனக்கென்ற என்று வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் இழந்து தவிக்கிறோமா? நாமே நம் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. இந்த திராட்சை தோட்டம் என்பது உலகம். இந்த உலகத்தில் அவர் நட்டு வைத்திருக்கிற அத்திமரம் நீங்களும் நானும். இந்த அத்திமரத்தில் ஆண்டவர் இயேசு கனியை தேடி வருகிறார். அவர் கனியை தேடி வருகிற போது அதில் கனியை அவர் காணவில்லை. கனி அதில் இல்லை என்றால் பாருங்க, எனவே அத்தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. நாம் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து 20 வயது, 25 வயது, 30 வயது, 40 வயது, 50, 60, 70, 80, 90, 100 என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். என்னென்ன வயது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வயதில் கடவுள் நம்மை நோக்கி வருகிறார், அல்லது கடவுள் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ நன்மை செய்கிறாயா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தத்தை உணர்ந்து நீ பலன் தருகிறவனாய் இருந்திருக்கிறாயா என்று கேட்கிற போது, அந்த அத்திப்பழத்தை நம்மிடத்தில் தேடுகிற போது அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னா, இறைவார்த்தையை பாருங்க, இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருடமோ 50 வருடமோ ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. பிறந்த நாளை கொண்டாடுறோம், சந்தோஷமா கொண்டாடுறோம், கேக்கு வெட்டுறோம். ஆனால் அந்த பிறந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? நம் வாழ்க்கை குறித்து நம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதா? நம் வாழ்க்கை குறித்து நாம் பணி செய்கிற இடங்களில் உற்றார் உறவுகள் நண்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களா? நம் வாழ்க்கை குறித்து நம்முடைய சமூகம் மகிழ்ந்திருக்கிறதா? நம் வாழ்க்கை குறித்து இந்த நாடும் உலகமும் நம்மை போற்றும் வண்ணமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் கனி இல்லை என்றால் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும்? அதை வெட்டிவிடும் என்றான். எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்? பலன் தராதவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக, தீய நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறவர்களாக நாம் இருந்து கொண்டு எதுக்கு குடும்பத்துக்கு ஒரு பாரமா இந்த உலகத்தில் வாழணும்? பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை பார்த்து ஒருத்தர், எதுக்குப்பா நீ வாழற? நீ வாழ்க்கையில் அர்த்தமே இல்லையே என்று சில நேரங்களில் நம்முடைய அப்பா அம்மாவோ நம்முடைய சகோதர சகோதரிகளோ நம்மை பார்த்து சொல்லியிருப்பார்கள். நம்முடைய கெட்ட பழக்கத்தினால, போதை பழக்க வழக்கத்தினால, தாறுமாறான வாழ்க்கையினால, பொறுப்பில்லாத தனத்தினால, ஒழுக்கங்கெட்டு வாழ்வதனால இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் இறுதியாக ஒரு வாய்ப்பு, நம்ம அப்பா அம்மாவோ நம்முடைய மனைவியோ நம்முடைய கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ கெஞ்சுகிறார்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் கணவன் மனம் மாற வேண்டும், என் மனைவி மனம் மாற வேண்டும், என் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று உருக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் முழந்தால் படியிட்டு மெழுகுதிரிகளை ஏற்றி நடைப்பயணம் சென்று வேண்டி மன்றாடுகிறார்கள் நம்முடைய மனமாற்றத்திற்காக. ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரிபோடுவேன், காய்த்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி விடலாம். ஒரு எச்சரிக்கை என் அன்பிற்குரியவர்களே. பலமுறை கனி தேடியும் நாம் கொடுப்பது ஏமாற்றத்தை. மாறிடுவான், நல்லவனா திருந்திருவான், கல்யாணம் ஆனா திருந்திருவான், பிள்ளை பிறந்தா திருந்திருவான், சொல்லி 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 ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த ஏமாற்றத்தினுடைய முடிவு தண்டனை, அழிவு, மரணம். முதல் வாசகத்திலும் கூட மோயிசன்
அஞ்சு நடுங்கி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு கொலை செய்துட்டார், அதனால ஒரு பயம். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்து கொள்ளுகிறார். மோசே மோசே என்று அந்த முட்புதரில் அவரை அழைப்பதை பார்க்கிறோம். இது ஒரு புனிதமான இடம், வா, இந்த இடத்திற்கு வா. நீ இன்னும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்காதே, பாவக்கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைக்காதே, வா. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே என்று சொல்லி அவரை அழைப்பதை பார்க்கிறோம். இவருக்கு ஒரு அச்சம், கலக்கம் இருக்கிறது. கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார், நீர் யார் கேட்கிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்கிற உண்மையை வெளிப்படுத்தி வாழும் கடவுளாகிய நம் ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி, எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன், அதிகாரிகளை முன்னிட்டு அவர்களுடைய துயரங்களை நான் அறிந்திருக்கிறேன், எனவே அந்த துன்பத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி மோயிசனை அனுப்புவதை பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற இப்படி பாதிக்கப்பட்டு மனம் மாற முடியாமல் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தீய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. இந்த திருப்பலியில பங்கேற்று கொண்டிருக்கிற, இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மோயிசனை போல நீ இன்று இருக்கிறாய். அடிமைப்பட்டு கிடக்கிற ஒருவரை மீட்டு கொண்டு வருவதற்காக, போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒருவரை ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்காக, கடனில் மூழ்கி கொண்டு ஆலயத்தின் பக்கம் வராமல் நின்று கொண்டிருக்கிற ஒருவரை ஆலயத்தில் அழைத்து கொண்டு வருவதற்காக, நோயினால் பாதிக்கப்பட்டு சுருங்கி கிடக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பதற்காக இன்று மோயிசனை போல நீ அனுப்பப்படுகிறாய் என்பதை உணர்ந்து கொள். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகத்திலும் இவற்றுக்கான ஒரு தெளிவு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நம் எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக உணவை தருகிறார். அந்த ஆன்மீக உணவு இந்த தெய்வீக திருவிருந்து. இந்த தெய்வீக திருவிருந்தை உட்கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் பெறுகிறோம், வல்லமை பெறுகிறோம், சக்தி பெறுகிறோம், கடவுளுடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிறோம். பாருங்க, அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானகத்தை பருகினார்கள், ஒரே ஆன்மீக உணவை உண்டார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை என்கிறது இறைவார்த்தை. கிறிஸ்துவே அப்பாறை. இந்த தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு நம் ஒவ்வொருவருடைய மனமாற்றத்திற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்து கனி கொடுப்போம். ஆமென்.